நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. தீபத் திருநாள் நாளை காலையில் எல்லாருமே சில சம்பிரதாயங்கள் சடங்குகளை நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பின்பற்றிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி நம்ம பெரியவங்கள்லாம் அம்மா அப்பாவில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ, என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களோ, நம்ம படிக்கிற காலகட்டங்களில் தீபாவளி பற்றி எத்தனை கதைகள் புராணங்கள் நம்ம படிச்சிருக்கோமோ, அது நரகாசுர கதையாக இருக்கலாம், ராமரோட கதையாக இருக்கலாம். தீபாவளிக்கு பின்னால் பல கதைகள் இருக்குது. குழந்தையிலேருந்து நம்மளும் கதைகளை கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். சின்னதாக தீபாவளி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தீயதை அழித்து நன்மை தலை தூக்கும் நாள், இருட்டை விலக்கி வெளிச்சம் ஏற்படும் நாள். அக இருட்டாகவும் இருக்கலாம், புற இருட்டாகவும் இருக்கலாம், வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இருட்டாகவும் இருக்கலாம். நம்மிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற இருட்டை ஒழித்துவிட்டு வெளிச்சம் ஏற்படக்கூடிய நாள் தான் தீபாவளி. அந்த தீபாவளி அன்னைக்கு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு எந்த ஒரு லேசினஸும் நாளைக்கு இதுக்கு நீங்கள் வச்சுக்க வேண்டாம். நாளைக்கு லீவுங்கிறால் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக எந்திரிக்கிறது எதுவுமே நோ எக்ஸ்கியூஸ் டுமாரோ. முதல் காரியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 6 மணிக்கெல்லாம் அமாவாசை வந்துடும். நாளைக்கு காலையில் ஒரு மேக்ஸிமம் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப விசேஷம். 3:45 எந்திரிச்சு, இது ஆக்சுவலாக 3:20 to 3:40 நான் எப்போவுமே சொல்கிறேன், அந்த மிராக்கிள் பீரியடில் இதை செய்கிறது ரொம்ப விசேஷம். இல்லாட்டியும் சூரிய உதயத்துக்கு முன்னால் நிச்சயமாக 6:15 6:13 சூரிய உதயம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு 5 மணிக்கு கட்டாயம் முழிச்சிடுங்க. ஆனால் நல்ல டைம் எதுன்னு கேட்டால் 3:20 to 3:40 தான் சொல்லுவேன். ஆனாலும் சிலருக்கு விதிவிலக்கு அப்படின்னு இருக்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னால் 5:30க்கு முன்னால் இது நீங்கள் செஞ்சுருக்கணும். பெரியவங்க கிட்ட கொடுத்து நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ச்சி முதல்ல கங்கா ஸ்நானம் செஞ்சுருங்க. நாளைக்கு எந்த தண்ணியில் நீங்கள் குளித்தாலும் கங்கையில் குளித்த அந்த புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இல்லை வீட்டில் ஆல்ரெடி கங்கா தண்ணி இருக்குது அப்படின்னா எல்லாருமே அது ஒரு சொட்டு தண்ணியில் கலந்துக்கோங்க, குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கோங்க. கங்கை நீர் இருந்தால் அது இன்னமே விசேஷம். நம்ம வெளியில் புனிதப்படுத்தும், உள்ளேயும் புனிதப்படுத்தும். நேராக சுவாமி ரூமுக்கு போங்க, நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாளைக்கு 5 முகம் ஏற்றுங்க. முதல்ல இந்த காரியத்தை செஞ்சுட்டு யார்கிட்டலாம் என்னென்ன ஜபமாலைகள் இருக்கோ, நீங்கள் எந்த மாலையில் ஜபம் செஞ்சு உங்களுக்கு பழக்கம் இருக்கோ, இல்லை எனக்கு ஜபமாலையே இல்லை மனசுலேயே நான் செய்வேன் அப்படின்னா அதுவும் ஓகே, ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,08 செய்யறது விசேஷம். அட்லீஸ்ட் 1008 1,08 செஞ்சீங்க அப்படின்னா மிராக்கிள். இந்த மந்திரத்தை ஜெபிங்க. கண்டிப்பாக தீபம் ஏற்றி இருக்கணும், தூபமும் காட்டியிருக்கணும், தூபமும் எரியணும். பக்கத்தில் சாம்பிராணி போடுங்க. எப்போவுமே கறி வாங்கி வச்சு சாம்பிராணி போடாதீங்க. பசுஞ்சாணம், காஞ்ச சாணம் அதை வாங்கி வச்சு அதில் குங்குமம் போட்டு வாசனை விஷயங்கள் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணி அந்த சாம்பிராணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு போஸ்ட் உங்களுக்கு நான் முடிஞ்சு இன்றைக்கி நைட்டே பதிகிறேன். என்னெல்லாம் போடணும் புகை போடும்போது, வீட்டில் நெகட்டிவ் விரட்டிட்டு லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த போஸ்ட்டும் முடிஞ்சு இன்றைக்கி நைட்டே நான் அனுப்புகிறேன். கம்யூனிட்டியில் போடுறேன், டெலிகிராம்லேயும் போடுறேன். மெதுவாக வீட்டுக்குள்ளே அந்த தீபம் எரியும் போது தூபமும் எல்லா பக்கமும் பரவட்டும். அந்த இனிமையான வாசனை, அந்த தீபத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி வீடு எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் எங்கேயோ எப்படி வேணாலும் பட்டாசு வெடிக்கட்டும். எதையுமே நீங்கள் பண்ணாமல் முதல்ல செய்ய வேண்டியது 1008 இல்லைன்னா 1,08 ஆவர்த்தி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். நரன் சாருக்கு தான் எப்போவுமே நம்ம கடன்பட்டிருக்கோம். அத்தனை 100 மந்திரங்கள் நரன் சார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது. அதோட ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு மிராக்கலாக தான் இருந்திருக்கு. அதைத்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம், லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம்,
லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம். நிச்சயமாக 108 ஆவர்த்தி சொல்லுங்க. கையில் 108 பீட்ஸ் கொண்ட மாலை இருந்தது அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ, சில 2 மாலை 3 மாலையிலே நிறுத்துவாங்க. ஆனால் 108 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். செய்ய பாருங்கள் ஒரு நாளைக்கு. இது முடிச்சுட்டு தாராளமாக நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். என்ன ஸ்வீட்ஸ் இருக்கோ, என்ன பாயசம் பண்ணுறீங்களோ, பொங்கல் பண்ணுறீங்களோ, என்னவோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். சூரியனுக்கு படைங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுவாமிக்கு கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. அக்கம் பக்கம் அண்டைய எல்லாருக்கெல்லாம் கொடுத்து எல்லாரையும் உங்களோட ஹாப்பினஸை பகிர்ந்துக்கோங்க. அடுத்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு தெரியல. செய்கிறவங்க செய்யலாம், இஷ்டப்படாதவங்க இது எனக்கு ஒரு மனசு ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க டோட்டலாக இக்னோர் பண்ணிடுங்க. எனக்கு இங்கே நான் யாராவது எனக்குலாம் மாஸ்டர்ஸில் ஏதாவது இது நல்லது செய்யுன்னு சொன்னாங்கன்னா நான் எது வேணாலும் செய்வேன். அடுத்தவங்களுக்கு பாதிக்காத, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாது எந்த விஷயம் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் எங்கேயாவது கோயில் குருக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நான் முதலே சொல்லி வச்சுருக்கேன். அமாவாசையானா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் தயவுசெய்து வந்துருங்க, வந்துடணும்னு இல்லை, கண்டிப்பாக உரிமையோட கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி வீட்டுக்கு வராமல் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அவர் எப்படியோ அவர் மெசேஜ் பண்ணிவிடுவார், அந்த டைமில் நான் இந்த டைமில் இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுவார். அவருக்கு நான் என்ன பண்ணுறது நார்மலாக அப்படின்னா, நவ தானியங்களை நான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். எந்த ஆர்டரில் நான் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது நான் கொடுக்குற ஆர்டர் என்ன அப்படின்னா, பச்சரிசி 1 கிலோ, இது வந்து சந்திரனுக்கு. துவரம்பருப்பு 1/2 கிலோ செவ்வாய்க்கு. பச்சைப்பயிறு 1/4 கிலோ புதனுக்கு. ப்ரௌன் கொண்டக்கடலை 1/4 கிலோ குருவுக்கு. வெள்ளை மொச்சை 1/4 கிலோ சுக்கிரனுக்கு. எள்ளு 100 கிராம் சனிக்கு. 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு ராகுக்கு. கொள்ளு 1/4 கிலோ கேதுவுக்கு. சூரியனுக்கு கோதுமை 1 கிலோ வாங்கி கொடுத்துருவேன். இது வந்து நான் கொடுக்குற அளவு. நீங்கள் இது இப்படியே எப்படி வேணாலும் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கோதுமை 1/2 கிலோ, அரிசி 1/4 கிலோ, இல்லை அரிசி 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 100 கிராம், இது 100 50 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்க வசதிப்படி அவங்கவுங்க சௌகரியப்படி தான். இதில் கம்பல்ஷன் எதுவும் கிடையாது. இது கூட 2 வாழைக்காய், வெத்தலை பாக்கு, தட்சணை. இந்த செட்டை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருவேன். முந்தின நாளே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். கண்டிப்பாக பூவம்பழம் ஒரு சீப்பா வாங்கினாலும் சரி, 2 பூவம்பழம் வச்சாலும் சரி. இதுக்கு பிராமணாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்ம எந்த ஜாதி இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். கம்யூனிட்டி கேஸ்ட் இது எதுவுமே கிடையாது. நம்ம முன்னோர்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குகிறோம். அது இந்த மாதிரி குருக்கள் மூலமாக ஒரு நார்மலாகவே நம்ம சில தர்ப்பணமெல்லாம் நம்ம ஏன் போய் நதிநீர் கரையிலெல்லாம் போய் எதுக்கு பண்ணுறோம்? நம்மளே எழுத்தர்ப்பணம் விட்டுட்டு போக வேண்டியது தானே. எல்லோரும் அது பண்ணக்கூடாதா என்ன? சில விஷயங்கள் சிலர் பண்ணுறது அவங்க கர்மா. அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி அவங்க கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே இந்த தர்ப்பண காரியங்கள்லையோ அமாவாசை காரியங்கள்லையோ கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுலேருந்து அதை எப்படி அவங்க கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க படித்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க சில ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. 3 தடவை அதில் நீர் விடணும். அவங்க மந்திரம் சொல்லுவாங்க. நம்ம 3 தலைமுறையோட பெரியவங்களோட பேர் கேட்பாங்க. அம்மாவோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா. அந்த 3 தலைமுறை 2 சைட்லேயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சைட்லேயுமே 3 தலைமுறையோட பேர் அவங்க கேட்பாங்க. அது முன்னால் எழுதி வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லோரோட பேரையும் வாசித்து அதை அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. 2வது இந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் டிஃபன் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னால் வரைக்கும் டிஃபன் சாப்பிட வேண்டாம்.
ஸ்வீட்ஸ் அக்கம் பக்கமெல்லாம் விநியோகம், அதுக்காக அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே காலையில் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, குளிச்சு நேராக தூக்கிட்டு வந்துடுவாங்க குழந்தைங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். அதனால் ஸ்வீட்ஸ் காரமெல்லாம் விநியோகம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காரியம் 2 விஷயத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வர்றவங்க கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்ததோ அந்த கோயில், அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கோயிலில் பூஜை செய்கிறவங்க இருக்காங்களோ அந்த உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே கொண்டு போய் நீங்களே தாம்பரத்தில் வச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். கொடுத்து முடிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். லலித மந்திரங்கள் ஒவ்வொன்றுமே நிறைய லலித மந்திரத்தில் நிறைய இருக்குது. இது வந்து அபுண்டன்ஸ், வெல்த். எதுக்கு நமக்கு பணம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ, என்ன காரியம் முடிக்கிறதுக்கு நமக்கு பணம் இன்னும் வேணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, யாராவது ஒரு கோயில் குருக்களுக்கோ அல்ல கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கோ, ஏன்னா நம்ம ஒரு பக்கம் குருக்கள்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் இன்னும் நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க. இங்கே ஜாதி மதம்லாம் நான் பேசவே இல்லை. இந்த குருக்களுக்கு தான் ஐயராக இருந்தால் தான் கொடுக்கணும், நான் பிராமின் பூஜை பண்ணுறவங்களாம் கொடுக்கக்கூடாது, அது எதுவுமே நமக்கு வேண்டாம். எல்லாருமே குருக்கள் தான், இறைவனை தொட்டு திருப்பணி செய்கிறவங்க தான். எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பனை இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு, டிவைன் சோல்ஸ் அவங்க எல்லாம். அதனால் இங்கே பிராமின்ஸ்னே கிடையாது. பிராமின்ஸ் கிடச்சாங்கன்னா தாராளமாக செஞ்சுருங்க. இல்லை எங்கள் ஊரில் இந்த கோயில் தான் இருக்கா, கருப்பராயன் கோயில் தான் இருக்கா, தாராளமாக கொடுங்க. அவருக்கு கொண்டு போய் பூஜை செய்கிறவருக்கு கொண்டு போய் கொடுங்க. எந்த தெய்வம் வந்தாலும் பரவாயில்ல. கோயில் பூஜை செய்பவர்கள் அப்படி இல்லைன்னா, அவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, வரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த நவதானியங்கள் ஆஃபர் பண்ணுறது, வாழைக்காய் கொடுக்கறது, தட்சிணை கொடுக்கறது மாதம் ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு இருக்கட்டும். லலிதம் ஸ்ரீதரம் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, 1,08,000 நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு, இல்லை 1008 சொல்லிட்டீங்கன்னா, 1008னா டெய்லி 1008 சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. 1,08,000 சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 108 சொன்னால் கூட போதும். இந்த 1,08,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி வைப்ரேஷனை கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுருக்கும். மாற்றமே இல்லை. வாழ்க்கையில் எந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்த்தை நோக்கி நீங்கள் நகர்வீங்களோ அந்த ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எடுக்க வைக்கும். உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இது எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த மாஸ்டர்ஸுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். எல்லோரும் இன்புற்று இருக்கணும். இந்த தீபாவளி எல்லோருக்கும் எல்லா விதங்களிலும் நலத்தையும் வளத்தையும் சிறந்த தேக திடத்தையும் அள்ளி வழங்கிறதுக்கு அந்த இறைவனும் இயற்கையும் துணை நிற்கணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். Astro Brindha again from Coimbatore.